வணக்கம். ஏஐ சாட்ல இருந்து நீங்க உருவாக்குற கண்டென்ட்ட அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட்டான டாக்குமெண்ட்டா மாத்துறது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா மேசிவ் மார்க்க பயன்படுத்தி இந்த வேலையை எவ்ளோ சுலபமா முடிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? ஏஐ சாட்பாட்ல இருந்து கண்டென்ட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா டேபிள்ஸ், கோட், மேத்ஸ் ஃபார்முலான்னு எல்லாமே உடைஞ்சு போகுதா? அத சரி செய்யவே பாதி நேரம் போகுதா? இனிமே அந்த கவலை வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. சரி, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எந்த மாதிரி காப்பி மெத்தட் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுல 2 வழி இருக்கு. ஒன்னு எக்ஸ்டென்ஷன் வழி, இன்னொன்னு நேரடி வழி. கடைசியா காப்பி பண்ண கண்டென்ட்ட மேசிவ் மார்க்ல போட்டு எப்படி ஒரு முழு டாக்குமெண்ட்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம். சரி, அந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாப்போம். நீங்க சாதாரணமா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணும்போது ஏன் இந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் களைஞ்சு போகுது? சிம்பிளான காரணம், இந்த ஏஐ தளங்கள் அதோட உண்மையான மார்க்டவுன் ஃபார்மேட்டை நேரடியா காப்பி பண்ண விடுறதில்ல. அதனால தான் இந்த குழப்பமே. ஆனா மேசிவ் மார்க் யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு பாருங்க. உங்க மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ், சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்கோட கோட் பிளாக்ஸ், பக்காவான டேபிள்ஸ், படங்கள், தலைப்புகள், லிஸ்ட்ஸ், ஏன் போல்ட் இட்டாலிக்ஸ்னு சின்ன சின்ன ஸ்டைலிங் கூட மாறாம அப்படியே பத்திரமா கொண்டு வந்துடும். ஓகே, இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ஏஐ சாட்பாட் பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்து சரியான காப்பி மெத்தடை தேர்ந்தெடுக்கணும். இங்க 2 வழிதான் இருக்கு. நீங்க ChatGPT அல்லது கூகுள் ஜெமினா யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா Claude, Perplexity, DeepSeek மாதிரியான மத்த எந்த சாட்பாட் நீங்க யூஸ் பண்ணாலும் அதுல இருக்கிற காப்பி பட்டனே போதும். சரி, முதல்ல மெத்தட் ஏவை விரிவா பார்க்கலாம். இது ஸ்பெஷலா ChatGPT மற்றும் ஜெமினி யூசர்ஸ்க்காக மட்டும். இதுக்கு ஒரு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன் தேவை. இது ரொம்ப சுலபம். ஒரே ஒரு முறை செஞ்சா போதும். உங்க பிரவுசரோட வெப் ஸ்டோர் போயிட்டு மார்க்டவுன் கேப்சரா பிப்சிட்னு தேடுங்க. அப்புறம் ஆட் டு குரோம் அல்லது ஆட் டு எட்ஜ்னு கிளிக் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷனை உங்க டூல் பார்ல பின் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு Ctrl+Cயோ இல்ல அந்த சாட்பாட்ல இருக்கிற காப்பி பட்டனையோ யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஃபார்மேட்டிங் கண்டிப்பா கலைஞ்சு போயிடும். அதுக்கு பதிலா நீங்க இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் ஒரு சிவப்பு கலர்ல காப்பி மார்க்டவுன் பட்டனை காட்டும். அதை மட்டும்தான் நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க கிளிக் பண்ணதும் காப்பி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அந்த பட்டன் பச்சை கலர்ல மாறிடும். இப்போ அடுத்த வழிக்கு போலாம். இது இன்னும் சுலபம். நீங்க Claude, Perplexity இல்ல மத்த எந்த சப்போர்ட்டட் சாட்பாட் யூஸ் பண்ணாலும் உங்க வேலை ரொம்ப ஈஸி. உங்க ஏஐ சாட்பாட்ல கண்டென்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்லயே கொடுத்திருக்கிற காப்பி பட்டனை தேடுங்க. பொதுவா அது ஒரு கிளிப்போர்ட் ஐகான் மாதிரி இருக்கும். அதை ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும். முழு மார்க்டவுனும் காப்பி ஆயிடும். இதுக்கு எந்த எக்ஸ்டென்ஷனும் தேவையில்லை. ஓகே, நீங்க எந்த வழியில காப்பி பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே ஒண்ணுதான். வாங்க, காப்பி பண்ண கண்டென்ட்டை எப்படி ஒரு முழுமையான டாக்குமெண்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு புது யூசரா இருந்தா முதல்ல websets.comக்கு போயிட்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க கூகுள் அக்கவுண்ட் இல்லனா இமெயில் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க இன்பாக்ஸ்க்கு வர்ற வெரிஃபிகேஷன் இமெயில கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க இமெயில வெரிஃபை பண்ணின உடனேயே உங்க அக்கவுண்ட்ல ஆயிரக்கணக்கான இலவச கிரெடிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். இத வச்சு நீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேசிவ் மார்க் பிளேகிரவுண்ட்க்கு போங்க. அங்க டூல் பார்ல இருக்கிற சிவப்பு மேசிவ் மார்க் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல நீங்க காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்சர்ட் கொடுத்த அடுத்த செகண்டே ஒரு மேஜிக் மாதிரி நீங்க காப்பி பண்ண கண்டென்ட் வலது பக்கம் ஒரு முழுமையான பக்காவா ஃபார்மேட் செய்யப்பட்ட டாக்குமெண்டா தெரியும். தலைப்புகள், டேபிள்ஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கச்சிதமா இருக்கும். கடைசி ஸ்டெப், உங்க டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண நீல கலர்ல இருக்கிற டவுன்லோட் பட்டனை பாருங்க. அதோட டிராப் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு டாக்ஸ் வேணுமா இல்ல பிடிஎஃப் வேணுமான்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் உங்க டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும். இதுல எதை செலக்ட் பண்றது? DOCX ஃபைல்ஸ் வேணும்னா அதை நீங்க வேர்ட் இல்ல கூகுள் டாக்ஸ்ல முழுசா எடிட் பண்ணிக்கலாம். PDF ஃபைல்ஸ் பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் யாருக்கும் ஃபார்மேட்டிங் மாறாம அனுப்புறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். சரி, வாங்க நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். சுருக்கமா சொன்னா 2 விஷயம்தான். நீங்க ChatGPT அல்ல ஜெமினி யூஸ் பண்ணா எக்ஸ்டென்ஷனோட சிவப்பு பட்டனை யூஸ் பண்ணுங்க. மத்த எந்த ஏஐ சாட்பாட் யூஸ் பண்ணாலும் அதுல இருக்கிற காப்பி பட்டனை யூஸ் பண்ணுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எந்த குழப்பமும் வராது. இப்ப சொல்லுங்க, ஃபார்மேட்டிங் பிரச்சனை இனிமே உங்களுக்கு இல்ல.
இத வச்சு நீங்க என்னெல்லாம் உருவாக்க போறீங்க? உங்க அடுத்த ரீசர்ச் பேப்பரா இருக்கட்டும், டெக்னிக்கல் டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இனி உங்க கிரியேட்டிவிட்டிக்கு எந்த தடையும் இல்ல.